தில் இருந்தா இது சர்வே கல்லு, கல்லெல்லாம் கடவுளா கும்பிடுறவங்க நீங்க தமிழர்கள்னு பேசி பாருங்கம்மா. ஒரு பர்டிகுலர் கம்யூனிட்டியை சார்ந்தவங்களை எல்லாரும் விபச்சாரிகள்னு உங்களை யாரும் அடையாளம் காட்ட சொன்னாங்க? படு கேவலமா இருக்கு. டாஷ் அரசியல் பண்ணிட்டு இருக்கீங்க, ஒரு டாஷ் முதலமைச்சர். 5 வருஷம் உங்க தமிழ்நாட்டின் ஆட்சி டாஷ், உங்க மக்களின் வாழ்வாதார சீர்கேடு டாஷ். மாமதுரைக்கு தேவை என்ன? ஃபர்ஸ்ட் நீ தமிழ்நாட்டுக்கு தேவை என்னன்னு பாரியா? இந்த திமுக காரர்கள் இன்னைக்கு சாதாரணமா இருக்கிற மக்களை அவங்க மத்தியில ஒரு வெறிய தூண்டணும். இந்த திமுக கார ஒவ்வொருத்தனுக்கும் மத வெறி ரத்தத்திலேயே ஊறி இருக்கு. அதாவது ஒரு சாதாரண ஒரு ஜட்ஜ ஆர்எஸ்எஸ் ஜட்ஜ்னு சொன்னதுக்கு அவர் பகிரங்கமா மன்னிப்பு கேட்டே ஆகணும். இந்து மதத்தை விட்டு உடனே வெளியேறுன்னு சொல்றதுக்கு நீ யாரியா? நான் ஹிந்துவா இருப்பேன், கிறிஸ்டியனா இருப்பேன், நாளைக்கே முஸ்லிமா மாறுவேன், என்ன வேணா பண்ணுவேயா? இளைய பாரத நேயர்களுக்கு வணக்கம். இன்னைக்கு நம்ம நேர்காணலில் நம்ம சிறப்பு விருந்தினர் பாஜகவை சேர்ந்த பிரியஸ்ரீ மேம் அவர்கள் தான். மேம் வணக்கம். மேம் வணக்கம் மேம். இந்த திருப்பரங்குன்றம் பிரச்சனை மிகப்பெரிய இஷ்யூ ஆகி இப்போ சுப்ரீம் கோர்ட் வரைக்கும் போய் நின்றுருக்கு மேம். அதுக்கு டெல்லியில் கனிமொழி அவர்கள் பேசும்போது ஒரு ஆஃப்டர் ஆல் ஜஸ்ட் ஒரு சர்வே கல்லு தான் அது, அதில் தீபம் ஏற்றணும்னு ஏன் இவ்வளோ கலவரம் பண்ணுறீங்க அப்படின்ற மாதிரி பேசியிருக்காங்களே மேம், அதை எப்படி பார்க்குறீங்க? அதாவது நம்ம மாண்புமிகு எம்பி காவா மொழி அவர்கள் வாயை திறந்தா காவாவா கொட்டுது. அங்க தீபம் மக்கள் ஏற்ற போறாங்கன்றது இந்து மரபுக்கு எதிரானதுன்னு யாருமா சொன்னாங்க உங்ககிட்ட? மிஸ்ஸஸ் காவா மொழி அவர்களே, உங்ககிட்ட யார் சொன்னாங்க? அதாவது ஒரு மக்களோட மரப, மக்களோட கலாச்சாரத்தை, தமிழனின் கலாச்சாரத்தை, தமிழனின் மரபை மதிக்க தெரியாத நீங்க இப்படிதானே பேசுவீங்க? இதே கட்சியினர் சேர்ந்த ஆர் ராசா அவர்கள் தானே 6 அடி சேலை கூட, ஒத்த சேலை 6 அடி சேலை கூட தமிழ்நாட்டில் இருக்கக்கூடாதுன்னு சேலஞ்ச் பண்ணவர் தானே அவரு. 100 வருஷம் பழமை வாய்ந்த பல கோவில்களை இடிச்சிருக்கேன்னு பப்ளிக்கா மைக்க பிடிச்சு கூவின டிஆர் பாலு அவர்கள் இருந்த கட்சி தானே நீங்க. அதாவது ஒரு மதத்தை சார்ந்தவங்க, ஒரு பர்டிகுலர் கம்யூனிட்டியை சார்ந்தவங்களை எல்லாரும் விபச்சாரிகள்னு உங்களை யாரும் அடையாளம் காட்ட சொன்னாங்க? அதாவது இன்னைக்கு வீரமணி அவர்கள் சொல்றாரு, மகாபாரதமே ஒரு விபச்சார ஏடு, ஆரம்பமும் விபச்சாரமா முடிவும் விபச்சாரமா. ஏன் உன் கட்சிக்காரன் தான் மைக்க பிடிச்சா அவன் பொண்டாட்டிய பத்தி பேசுற? விபச்சாரிகள் கட்சி நீங்க தாயா. அதாவது அணிலுக்கு 3 கோடு வந்தது ராமர் தடவினர்னாலயா? அப்ப சீதைக்கு ஏன் 3 கோடு வரல? இதுக்கு மேல நான் சொல்ல விரும்பல. என் நாக்குல அவங்கள மாதிரி வெக்கமான சூடு சொரணை இல்லாம என்னால பேச முடியாது. அதாவது ஒரு புருஷன் பொஞ்சாதி பண்றத பேசுறதுக்கு மைக்க பிடிச்சு பப்ளிக்கா அசிங்கமா இல்ல? இப்படிப்பட்ட ஒரு விபச்சாரிகள் கட்சியிலேருந்து வந்துட்டு, ஏமா காவாமொழி அவர்களே, ஒரு சிம்பிள் கொஸ்டின் கேட்கிறேன். உங்க தலைவர், உங்க கலைஞர் தலையில தூக்கி கொண்டாடுற தலைவர் இன்னைக்கு நாக்குல நரம்பே இல்லாம ஒரு வெக்கமான சூடு சொரணன்னு என்னன்னு தெரியாம ஒரு கட்சி இன்னைக்கு ஆட்சி செய்யுதுன்னா இது தமிழகத்தின் சாபக்கேடு. ஒரு சிம்பிள் சேலஞ்ச் விடுறோமா காவாமொழி அவர்களே, கனிமொழி அவர்களே, அடுத்த வாட்டி நீங்க எம்பி பதவிக்காக எம்பி எலெக்ஷன்ல உங்க தூத்துக்குடி தொகுதியில நிற்கும் போது தில் இருந்தா இது சர்வே கல்லு, கல்லெல்லாம் கடவுளா கும்பிடுறவங்க நீங்க தமிழர்கள்னு பேசி பாருங்கம்மா, உங்க நாக்குல நரம்பு இருந்தா. அதாவது இன்னைக்கு தமிழனின் மரபை அவ்வளோ கொச்சப்படுத்தும் இந்த ஆட்சி கொசு, டெங்கு, மலேரியா மாதிரி எதிர்க்க கூடாது. தமிழக மக்கள் துரத்தி அடிக்கணும் தமிழ்நாட்டை விட்டுன்ற. அதுல வேற நம்ம முக்காடு முதலமைச்சர் திரு முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் அவர்கள் சொல்றாரு, அவங்க கோவில்ல சொல்ற மந்திரம்லாம் அர்த்தத்தை பார்த்தீங்கன்னா படு கேவலமா இருக்குமா? சார், நீங்க போட்ட ட்வீட் தான் சார் படு கேவலமா இருக்கு.
ஒரு முதலமைச்சர் நீங்க, மக்களோட பிரதிநிதியா நீங்க என்ன சார் ட்வீட் போடுறீங்க? படு கேவலமா இருக்கு. டேஷ் அரசியல் பண்ணிட்டு இருக்கீங்க. ஒரு டேஷ் முதலமைச்சர். மாமதுரைக்கு தேவை வளர்ச்சி அரசியலா அல்லது டேஷ் அரசியலா? என்ன சார் டேஷ் இது? என்ன சார் டேஷ் இது? 5 வருஷம் உங்க தமிழ்நாட்டின் ஆட்சி டேஷ். உங்க மக்களின் வாழ்வாதார சீர்கேடு டேஷ். தமிழகத்தின் நிதி நெருக்கடியை நீங்க கொண்டு வந்தது டேஷ். நீங்க அரசு அதிகாரிகளுக்கு ஓய்வூதியம் கொடுக்காதது டேஷ். நீங்க அந்த தூய்மை பணியாளர்களுக்கு, பட்டியலினத்தாருக்கு, பிற்படுத்தோருக்கு பண்ணது டேஷ். நீங்க தமிழுக்கு பண்ணது டேஷ். தமிழ் மண்ணுக்கு பண்ணது டேஷ். தமிழ் மொழிக்கு பண்ணது டேஷ். ஆக மொத்தம் நீங்க பண்ணதே டேஷ் தான் சார். சூப்பரான டேஷ் முதலமைச்சர் சார். இன்னிலேருந்து உங்களுக்கு தமிழ் மக்கள் கொடுக்கிற பட்டம் டேஷ் முதலமைச்சர். இதுக்கு பகிரங்கமா கண்டனம் தெரிவிக்கிறேன். ஏன்னா மக்கள் விடியல் தரப்போறான்னு ஒருத்தரை அந்த பதவியில கொண்டு உட்கார வச்ச அந்த ஒரே ஒரு சீர்கேடுக்காக, அந்த ஒரே ஒரு தமிழ்நாட்டை பிடிச்ச சனிக்காக இந்த ஒரு டேஷ் அரசியலை ஃபேஸ் பண்ற வேண்டியிருக்கு. ஒரு தமிழனும் ஒரு நாளும், அதாவது ஒரு மங்களகரமான கார்த்திகை தீபம் இன்னைக்கு ஒரு கலவரமா தமிழ்நாட்டை பத்தி எரியும் ஒரு நெருப்பா கொதிக்குது. ஸோ மக்கள் நான் கேட்குறேன், அங்க தீபம் ஏற்றக்கூடாதுன்னு யார் சொன்னா? அதாவது மாமதுரைக்கு தேவை என்ன? ஃபர்ஸ்ட் நீ தமிழ்நாட்டுக்கு தேவை என்னன்னு பாரியா. இங்க வர முதலீடுலாம் பக்கத்து நாட்டுக்கு போயிட்டு இருக்கு, ஓடிட்டு இருக்காங்க. இன்னைக்கு பாஜக நீங்க பேசக்கூடாது. இன்னைக்கு பாஜக மோடிஜி அவர்கள் இந்தியாவை உலகமே திரும்பி பார்க்க வச்சிருக்காரு. புட்டின் அவர்கள், அதாவது ஒன் ஆஃப் த வேர்ல்ட்ஸ் பிகெஸ்ட் லீடர்ஸ், டாப் லீடர்ஸ், புட்டின் அவர்கள் 2 நாள் இந்தியா வருகை தந்திருக்காரு. 2 நாள் இட் இஸ் a big thing. அவன் வந்தா அரை மணி நேரம் 1 மணி நேரம் வந்துட்டு பிரைவேட் ஜெட்ல கிளம்பி போயிடுவாங்க. ஸோ 2 நாள் 17 MOU சைன் பண்ணி 2030 வரைக்கும் மோடிஜி அவர்கள் சொல்லியிருக்காரு. இந்த ஒரு புது MOUனால 9 லட்சம் கோடி ஏற்றுமதி இந்தியாவிலேருந்து ரஷ்யாவுக்கு நடக்க போகுதுன்னு. இந்த அளவுக்கு 9 லட்சம் கோடி வளர்ச்சி கொண்டு வந்த மோடிஜி அவர்களை பாஜகவினவரை இவங்க என்ன, அதாவது இன்னைக்கு ஒரு வளர்ச்சி அரசியல் பேசும் ஒரு பாஜகவினர் மத்தியில நம்ம தமிழக முதலமைச்சர் தமிழுக்கு தந்ததெல்லாம் ஒரு டேஷ் அரசியல் தான். 5 லட்சம் கோடி நிதி நெருக்கடி தான். ஆனால் மேம் எல்லாருமே சொல்கிறது என்ன பண்ணால், தேவையில்லாத கலவரத்தை உண்டு பண்ணிக்கிட்டு இருக்காங்க. முக்கியமாக இந்து முனியினர், பாஜகவினர், அதுக்கப்புறமேட்டு நம்ம ஆர்எஸ்எஸ்க்கு சேர்ந்தவங்க அப்படின்ற மாதிரி ஒரு வாதத்தை வைக்கிறாங்களா மேம்? வேறு யாருமே பிரச்சனையே பண்ணலையே, மக்கள்லாம் பிரச்சனையே பண்ணலன்ற மாதிரி சொல்கிறாங்களா மேம்? என்னோட கேள்வியும் அதுதான். ஏன்னா லோக்கல் மக்கள், நான் கேட்குறேன், அது கோவிலோட இடம். நம்ம காவாமொழி அவர்கள் சொல்கிற மாதிரி நான் கேட்குறேன், அது சர்வே தூணாக இருக்கட்டுமா, அது எது வேணா இருக்கட்டுமா, அது அந்த திருப்பன்றம் கோவிலோட இடம். அவங்க தீபம் ஏற்றிட்டு போகிறாங்க, கல்லில் ஏற்றுறாங்க, தரையில் ஏற்றுறாங்க, பூஜை பண்ணுறாங்க, சாமி சிலை வைக்கிறாங்க, என்ன வேணா பண்ணிட்டு போட்டுமே, அது கோவிலோட இடம். நம்ம மக்கள் அவங்க மரபுக்கு ஏற்ப என்ன பண்ணணுமோ, அவங்க நம்பிக்கை வழிபாட்டு நம்பிக்கைக்கு ஏற்ப என்ன பண்ணணுமோ பண்ணிட்டு போறாங்க. உங்களுக்கு என்னமா பிரச்சனை? எதுக்கு வேணுக்குன்னு அங்க மக்கள் அமைதியா தீபம் ஏத்த போன மக்களை நான் கேட்கிறேன், அங்க லோக்கல் தர்காக்கு ஏதாவது பிரச்சனையா? அங்க லோக்கல் முஸ்லிம்கள் ஏதாவது பிரச்சனை பண்ணாங்களா, போராட்டம் எழுப்பினாங்களா? அவங்களுக்கு அது பிரச்சனையா இருந்துச்சுன்னா அவங்க அங்க நின்று போராட்டம் பண்ணியிருப்பாங்களே. அங்க உள்ள தர்காக்கு அது பிரச்சனைனா அவங்க அங்க எதிர்ப்பு தெரிவிச்சிருப்பாங்களே. ஸோ அங்க இருந்த தர்காக்கவும் எதுவும் பண்ணல, அங்க இருந்த முஸ்லிம்களும் நல்லபடியா தான் ஒத்துமையா தான் இருக்காங்க. இவங்க வேணுக்குன்னு மத கலவரம் தூண்டணும்னு இன்னைக்கு கனிமொழி அவர்கள் தேவையில்லாம அப்படின்றாங்களே. அந்த தேவையில்லாம பண்றது நீங்க தாமா. தேவையில்லாம அங்க போலீஸாரை அனுப்பி வேணுக்குன்னு ஒரு மத கலவரத்தை தூண்டி சாதாரண பாமர மக்கள், இன்னைக்கு தமிழன் தமிழ் மக்கள் தமிழ்நாடு வந்தோரை வாழ வைக்கும் தமிழ்நாடு. நம்ம தமிழ் மக்கள் இன்னைக்கு மொழியை தாண்டி, மதத்தை தாண்டி, இனத்தை தாண்டி எல்லாரும் ஒத்துமையா அண்ணன் தம்பி மாதிரி ஃப்ரெண்ட்லியா தான் இருக்கோம்.
அதை பிடிக்காம அதை பொறுக்காம வயிற்றெரிச்சல் பட்டு இந்த திமுக காரர்கள் இன்னைக்கு சாதாரணமா இருக்கிற மக்களை அவங்க மத்தியில ஒரு வெறிய தூண்டணும். ஒரு மதத்தின் பேராலும் ஒரு மொழியின் பேராலும் ஒரு இனத்தின் பேராலும் வேணுக்குனே ஒரு வெறியனா அவனை ஆக்கி இன்னைக்கு கலவரத்தை தூண்டி ஒரு அரசியல் பண்ண நினைக்கும் ஒரு ஓட்டு பிச்சைக்காக, வெறும் அந்த ஓட்டு பிச்சைக்காக ஒரு அரசியல் பண்ண நினைக்கும் இந்த அகதிகள், இந்த திமுக அகதிகள் தமிழ்நாட்டை விட்டு வெளியேற்றப்பட வேண்டும். அதாவது இன்னைக்கு நான் கேட்கிறேன், அந்த தர்காவோட இடம் எப்போ முன்னாடியே பீஸ் கமிட்டியில 2005 பீஸ் கமிட்டின்னு ஒன்று வச்சு இந்துக்களும் முஸ்லிம்களும் ஒரு அக்ரிமெண்ட் போட்டாச்சு. இது தர்காவோட இடம், அந்த 35 சென்ட்டும் அவங்களுக்கான அந்த நெல்லித்தோப்புன்னு சமாதி இருக்கிற இடமும் அந்த படித்துறையும் மட்டும்தான் தர்காவோட இடம். மீதி கோவில் தேவஸ்தானத்தோடது அப்படின்னு அவங்களும் 2 பேரும் 2 மதம் சார்ந்தவரும் பீஸ்ஃபுல்லா அக்ரிமெண்ட் போட்டாச்சு. அவங்க மத சார்ந்தவங்களும் என்ன சொல்லிட்டாங்கன்னா, தர்காவுக்கு 15 மீட்டர் தாண்டி நீங்க என்ன வேணா பண்ணிக்கோங்க. இந்த தூண் 50-65 மீட்டர் தொலைவில் இருக்கு தர்காலேருந்து. இதுல அவங்க என்ன பண்றாங்களோ அது கோவில் சார்ந்த இடம், அவங்க என்ன வேணா பண்ணிக்கிட்டுமே. இன்னைக்கு நான் கேட்கிறேன், இன்னைக்கு ஒரு மதத்தை, அதாவது இது மதத்தை தாண்டி ஒரு மக்களோட மரபு, ஒரு தமிழனின் மரபு, ஒரு தமிழனின் கலாச்சாரம் கார்த்திகை தீபம்ன்றது. அதுக்கு மேல இதை ஒரு மத சார்பா ஒரு பிரச்சனையா மாத்தினதே இந்த திமுக தான். ஒரு மதம் இல்லாத ஒரு மரபான ஒரு விஷயத்த மத சார்பான விஷயத்த மாத்தினதே இந்த திமுகவோட அரசியல் போக்கு தான். அதாவது இன்னைக்கு ஒரு ஜட்ஜ் சுவாமிநாதன் அவர்கள், அதாவது ஒரு ஸ்டேட்ல ஹையஸ்ட் ஜுடிஷியரி அவர் தான். ஒரு ஸ்டேட் மினிஸ்டர்ஸை தாண்டி, சீஃப் மினிஸ்டரை தாண்டி, போலீஸை தாண்டி ஹையஸ்ட் ஜுடிஷியல் பாடி, he is the judge, he is the chief justice. இன்னைக்கு அப்படிப்பட்ட ஒரு ஜட்ஜ் சுவாமிநாதன் அவர்கள், டிஆர் பாலு அவர்கள் பாராளுமன்றத்துல இழிவுபடுத்திருக்காரு, கேவலமா பேசியிருக்காரு. ஆர்எஸ்எஸ் ஜட்ஜுன்னு, அதாவது ஒரு ஜட்ஜு கூட, ஏயா உங்க மத வெறி இந்த திமுக கார ஒவ்வொருத்தனுக்கும் மத வெறி ரத்தத்திலேயே ஊறி இருக்கு. எந்த அளவுக்கு நான் வெறியர்கள் இவங்க தான் மத தீவிரவாதிகள். ஏன்னா ஒரு சாதாரண ஒரு ஜட்ஜு கூட, ஒரு ஆர்எஸ்எஸ் ஜட்ஜுன்னு மதத்தை நீதானே கொண்டு வராங்க. இதுக்கு பகிரங்கமா டிஆர் பாலு அவர்கள், சார் 10,000 கோடி தான் ஊழல் பண்ணிருக்கீங்க, ரொம்ப கம்மி சார், இன்னும் வெளியில நின்று நிறைய ஊழல் பண்ணுங்க, மக்கள் அதாவது மக்களோட வயத்துல அடிச்சு அவங்க வாழ்வாதாரத்தையும் அவங்க வரி பணத்தையும் திருடுங்க, இந்த மாதிரி நாக்குல நரம்பே இல்லாம பேசுறதுக்கு உங்களுக்கு அந்த 10,000 கோடி தானே ஸ்ட்ரென்த் கொடுக்குது. நான் கேட்கிறேன், அதாவது ஒரு சாதாரண ஒரு ஜட்ஜ ஆர்எஸ்எஸ் ஜட்ஜுன்னு சொன்னதுக்கு அவர் பகிரங்கமா மன்னிப்பு கேட்டே ஆகணும். He can be arrested under UAPA, தீவிரவாத தடுப்பு சட்டம் 1967 கீழே டிஆர் பாலு can be arrested. ஆல்ரெடி ஊழலுக்கு அரெஸ்ட் பண்ண வேண்டியவர் தான், வெளியில திரிஞ்சிட்டு இருக்காரு. இன்னைக்கு அதாவது நான் கேட்கிறேன், ஒரு ஜட்ஜை பார்த்தா கூட உங்களுக்கு ஒரு மதத்தின் பேரால் தான் பார்க்க தெரியுது. இந்த திமுக வெறியர்கள், மத வெறியர்கள், இன வெறியர்கள், ஒரு புல்லு பூண்டை பார்த்தா கூட உனக்கு மதமா தான் ஏன் பார்க்க தெரியுமா கேட்கிறேன்னா? ஒரு பேனா, ஒரு பெஞ்சு, ஒரு பஸ், எதை பார்த்தாலும் உனக்கு மதமா தான் தெரியுமா? ஒரு கல்லை பார்த்தா தான் ஒரு கல்லை பார்த்தா கூட உனக்கு மதம் தான் ஞாபகம் வரும், அப்படிதானே? நீங்க மத வெறியர்கள், நீங்க தான் மத தீவிரவாதிகள். இதுல நாக்குல நரம்பே இல்லாம வெக்கமான சூடு சொர்ணை இல்லாம ஒரு தமிழனின் மரப கலாச்சாரத்தை புண்படுத்துறோன்னு தெரியாம, புண்படுத்துறோன்னு கூட கொச்சப்படுத்துறோன்னு தெரிஞ்சே திருமா அவர்கள் சனாதன தீவிரவாதிகளாம். அதாவது இங்க பிரச்சனை பண்றவங்கள சனாதன தீவிரவாதிகள். ஏயா ஒரு நாட்டுக்கு வளர்ச்சி கொடுத்த ஒத்தர மோடிஜி அவர்களை அந்த திமுக ராஜீவ்காந்தி தீவிரவாதின்னு சொன்னது உங்க கண்ணுக்கு தெரியல? சாதாரண பொதுமக்கள் உங்களுக்கு தீவிரவாதிகளா? சாதாரண பொதுமக்கள். அப்ப தமிழனே தீவிரவாதியாயா?
திருமா அவர்களே, கிளாரிஃபை த பாயிண்ட். தயவு செய்து இதுக்கு பதில் சொல்லுங்க. அப்போ சாதாரண தமிழன் தீவிரவாதிகளா? மாமதுரை மக்கள் எல்லாம் தீவிரவாதிகளா? நான் கேட்கிறேன். அப்போ விளக்கேத்த போனவங்களாம் தீவிரவாதிகள். அன்னைக்கு கார்த்திகை தீபம் மாமதுரையில ஏத்தினவன் எல்லாம் தீவிரவாதி. அப்படித்தானே சொல்றீங்க திருமா அவர்கள்? உங்களுக்கு தில் இருந்தா ஒத்துக்கோங்க சார், ஒத்துக்கோங்க. அதுல திருமா அவர்கள் எந்த அளவுக்கு, அதாவது தமிழனை இழிவுபடுத்தும் அரசியல், இந்த ஒரு சீப் பாலிடிக்ஸ்னா, அன்னைக்கு போய் திருப்பரங்குன்ற முருகரை தரிசனம் பண்ணிட்டு வேணுக்குனே யார் ஒன்ன ஃபர்ஸ்ட் உள்ள போய் தரிசனம் பண்ணிட்டு வெளில வந்து ஏன் விபூதி ஆயிடுச்ச? ஏன் மீடியா முன்னாடி விபூதி ஆயிடுச்சுங்க? அப்போ இன்னைக்கு தமிழனை கொச்சப்படுத்தும், தமிழ் கலாச்சாரத்தை கொச்சப்படுத்தும் இன்னைக்கு திருமா அவர்கள் இதுக்கு பகிரங்கமா மன்னிப்பு கேட்டே ஆகணும். or he has to be, or people will revert to him. மக்கள் வந்து இதுக்கு 2026 உங்களுக்கு பதில் சொல்லுவாங்க. மேம், அடுத்ததான் நம்ம அரசியல் சம்பந்தமாக பார்த்தோம்னா அதிமுக இதை ஏன் பெருசாக எடுத்துகிட்டு போக கிடையாது இந்த விஷயத்த? அதாவது இன்னைக்கு நம்ம பார்த்தோம்னா இது வந்து வேணுக்குன்னே என்ன பண்றாங்கன்னா, திமுக இது ஒரு மதவாத அரசியலா தூண்ட விரும்புறாங்க. ஸோ இதுக்கு வந்து அதிமுக இப்போ வந்து அவர் எடப்பாடியார் குரல் கொடுத்திருக்காரு, ஜெயக்குமார் அவர்களும் இதை பத்தி பேசியிருக்காரு. ஆனா இது ஒரு மத கலவரமா இன்னும் மேலும் மேலும் தூண்ட வேண்டாம். ஏன்னா இன்னைக்கு மக்களோட பிரச்சனைகள் எவ்வளவோ இருக்கு. நான் கேட்கிறேன், இன்னைக்கு முதலமைச்சர் அவர்கள் இதுக்கு மட்டும் உடனே ட்வீட் போட்டீங்கல்ல, கோவையில் அந்த பொண்ணு அவ்வளோ தூரம் பாலியல் வன்கொடுமைக்கு ஆளாச்சு, ட்வீட் போட்டியா? நான் கேட்குறேன். அடுத்து டெல்லியில் ஒரு தீவிரவாத சம்பவம் நடந்துச்சு, ட்வீட் போட்டியா? இன்னைக்கு நெல் கொள்முதல் எவ்வளோ பெரிய பிரச்சனை. அதாவது இன்னைக்கு மக்களோட பிரச்சனைகளை நிராகரிக்கும் இந்த முக்காடு முதலமைச்சர் நெல் கொள்முதல் ஒரு பிரச்சனை, அதுக்கு ட்வீட் போட்டியா? அதை விட்டுட்டு நெல் கொள்முதல பிரச்சனையா பேசாம வேணுக்குன்னு அதை வந்து நெல் ஈரப்பதத்தை ஒரு பிரச்சனை ஆக்கிட்டாங்க. ஒரிஜினல் பிரச்சனை என்ன? நெல் கொள்முதல். நீ கொள்முதல் பண்ணல, டிபிசிக்கு ஒரு நெல்லை எடுத்துட்டு போகவே 5 வாரம் 6 வாரம் 48 மணி நேரம்க்குள்ள நீ அந்த நெல்லை எடுத்துட்டு போகணும் டிபிசிக்கு. அதை விட்டுட்டு அது மயில நனைஞ்சு விட்டுட்டு மொளை வர விட்டுட்டு 5 வாரம் 6 வாரத்தில் எடுத்துட்டு இதுல வேற 380 கோடி ஊழல் சக்கரபாணி அவர்கள் இவ்வளோ பிரச்சனை பண்ணிட்டு, அடுத்து கோவையில் நடந்த பாலியல் வன்கொடுமை சம்பவம் ஒரு கண்ணுக்கு தெரியல. ஆனா கோவையில் மெட்ரோவை ஒரு பிரச்சனையை ஆக்கிட்டாங்க இவங்க, தப்பான ஒரு டிபிஆரை சப்மிட் பண்ணி. அதாவது இன்னைக்கு மக்களோட பிரச்சனைகளை பேச தெரியாத ஒரு முதலமைச்சர் அட்லீஸ்ட் எதிர்கட்சிகளாவது ரியல் மக்கள் பிரச்சனைகளை பேசணும். ஏன்னா இன்னைக்கு ரியல் மக்கள் பிரச்சனைகளை இவங்களுக்கு பேச தரல, எல்லாமே ரியல் பிரச்சனை எதுவும் இல்லை, எல்லாம் ரியல் பிரச்சனைகள். ஸோ எல்லாமே ஃபேப்ரிகேட்டட் கலாமிட்டிஸ். எப்படி கரூர் சம்பவம் அரசினால் அரங்கேற்றப்பட்ட ஒரு அசம்பாவிதமோ, இந்த திருப்பரங்குன்றம் ஒரு விஷயமும் கூட அரசினால் அரங்கேற்றப்பட்ட ஒரு சம்பவம், ஒரு சர்ச்சை, ஒரு பிரச்சனை. இன்னைக்கு தமிழ்நாடு இஸ் இன் நியூஸ் ஃபார் ஆல் த ராங் ரீசன்ஸ். எந்த விஷயத்துக்கு நீ நியூஸ்ல இருக்கணும்? தமிழனை தலைகுனிய வைக்க மாட்டேன்னு மூச்சுக்கு 300 தடவை சொல்லிட்டு எந்த விஷயத்துக்கு நீ நியூஸ்ல இருக்கணும்? ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் கொண்டு வந்தேன், ஒரு இந்த முதலீடு வந்திருக்கு, இந்த வளர்ச்சி வந்திருக்கு, அதுக்கு நீங்க நியூஸ்ல வந்தா சந்தோஷப்படலாம். இன்னைக்கு தமிழ்நாடு இஸ் இன் நியூஸ் ஃபார் ஆல் த ராங் ரீசன்ஸ். ஒரு அஜித் குமார் கொலை வழக்கு, ஒரு கெவின் குமார் ஆணவ கொலை, அடுத்து இந்த கோவை பாலியல் வன்கொடுமை, அடுத்து கரூர் சம்பவம் அப்படின்னு, அடுத்து இந்த திருப்பரங்குன்றம் பிரச்சனை அப்படின்னு இன்னைக்கு தமிழ்நாடு இல்லாத பொல்லாத வேண்டாத சம்பவத்தினால நியூஸ்ல இருக்கு. இன்னைக்கு உலகமே தமிழ்நாட்டை பார்த்து சந்தி சிரிக்க வச்சிருக்காரு இந்த துரோக மாடல் ஆட்சி. இதுதான் இவங்க திராவிடியன் மாடல், இவங்க திராவிடியன் அல்காரிதம். அதாவது சாதாரண மனுஷனை இன்னைக்கு மத வெறியன ஆக்குறது இந்த திமுக தான். 160 கோவில் மேல இடிச்சிருக்காங்க. எங்க எக்ஸாம்பிள், கோவை முத்தாம்பரம்மன் கோவில், சென்னை வேத விநாயகர் கோவில்,
சூலூர் விநாயகர் கோவில், தஞ்சாவூர் குபேர விநாயகர் கோவில் அப்படின்னு 160 கோவில் மேல இடிச்சிருக்கீங்க. அப்பெல்லாம் கேட்டா கோர்ட் ஆர்டர் வந்துச்சு. ஏயா இப்பவும் தானே கோர்ட் ஆர்டர் வந்துச்சு தீபம் ஏத்தணும்னு. அப்போ உங்களுக்கு வேணும் போது கோர்ட்டை மதிப்பீங்க, உங்களுக்கு வேணும் போது கோர்ட்டை சாக்கடையில தூக்கி போடுவீங்க, அப்படிதானே? சோ உங்களுக்கு வேணும் போது ஜட்ஜி நல்லவர், உங்களுக்கு வேண்டாத போது அவர் சங்கி ஜட்ஜு. சூப்பர் சார். அதாவது இன்னைக்கு அதுக்கு மேல மதுராந்தகம் ஏரி காத்த ராமர் கோவில்ல அந்த பூசாரி ஆர்டர்லயே இருக்கு உங்களுக்கு சம்பளம் இல்லை அப்படின்னு. சோ இன்னைக்கு ஒரு அரசு சார்பான, நான் கேட்கிறேன், இந்து சமய அறநிலைத்துறை மிஸ்டர் காயின் பாபு அவர்களே, நம்ம மதிப்புக்குரிய காயின் பாபு, சேகர் பாபு, அதாவது உண்டியல் காசை கூட பொறுக்கிற இந்த சேகர் பாபு அவர்கள், உண்டியல்ல கூட இந்த கையை விடுற இந்த காயின் பாபு அவர்கள் இன்னைக்கு இதுக்கு எதிர் பதில் சொல்றாருன்னு நான் கேட்கிறேன். இன்னைக்கு இதுக்கு பதில் என்ன? காயின் பாபு அவர்களோட பதில் என்ன? இன்னைக்கு மக்களை மதிக்க தெரியாத ஒருத்தர் இந்து சமய அறநிலைத்துறையோட அமைச்சரா உட்காரப்பட்டிருக்காரு. இது தமிழ்நாட்டுக்கு பெரிய சனி. ஏன்னா இன்னைக்கு கூட இந்த வடிவுடை அம்மன் கோவில்ல மக்கள் பாவம் 4-5 மணி நேரம் அந்த பெண்கள்லாம் நின்றுட்டு இருக்காங்க. அவங்க பாவம் கால் வலிக்க நின்றுட்டு இருக்காங்க சாமியை கும்பிட. இவர் வந்து ஸ்ட்ரெயிட்டா விறுவிறுன்னு போறாரு. சரி, ஓகே, அமைச்சர் உங்களுக்கு ஸ்பெஷல் விஐபி. ஏன்னா நீங்க தான் அப்படியே இந்துக்களை அப்படியே தூக்கி தலையில வச்சு கொண்டாடி காப்பாத்தி காவாமொழி சொல்ற மாதிரி. அதனால சரி ஒத்துக்கிறோம். அதுக்கு அந்த அம்மா ஒருத்தன் கேட்குறாங்க, அந்த சாதாரண ஒரு அம்மா கேட்குறாங்க, கியூல நிற்கிறவங்க, எங்க நாங்கெல்லாம் 4 மணி நேரமா நிற்கிறோம், இவங்க வந்தோடனே வெறுவெறுன்னு விட்றீங்களேன்னா சுமாருமா அப்படின்னு மிரட்டுறீங்க. சாதாரண மக்களை மிரட்ட உங்களுக்கு யாரே அதிகாரம் கொடுத்தா? இன்னைக்கு மக்களை மதிக்க தெரியாத மீடியா, மக்களின் பிரதிநிதியான மீடியாவை மதிக்க தெரியாத மீடியா வந்தோடனே காது கேட்கல அப்படின்னு சொல்ற திரு சேகர் பாபு அவர்களே, நான் ஒரு சிம்பிள் ஒத்த கேள்வி கேட்குறேன். சரி, நீங்க வந்து இந்து சமய அறநிலைத்துறை வச்சிருக்கீங்க, ஓகே சார். அப்படியே கிறிஸ்துவ சமய அறநிலைத்துறை வைங்களேன், முஸ்லிம் சமய அறநிலைத்துறை வைங்களேன், ஜெயின்கள் சமய அறநிலைத்துறை வைங்களேன், எல்லாத்தையும் வைங்களேன் சார். அப்போ ஒத்துக்கிறோம் சார், நீங்க நல்லவர்னு. உங்களை சேலஞ்ச் பண்றேன், வைங்களேன். அதாவது இன்னைக்கு ஒரு மதத்தை சார்ந்தவரை மட்டும் வஞ்சிக்கணும்னு இந்த புறப்பட்டிருக்கு இந்த திமுகவின் துரோக மாடல் ஆட்சி. அதுக்கு மேல காஞ்சிபுரம் வரதராஜர் கோவில் அந்த பூசாரிக்கு மாசம் 300 ரூபாய் சம்பளம். ரொம்ப ஜாஸ்தி இல்ல? பாவங்க, அவர் 300 ரூபாயில எப்படியா ஒரு வேளை சோறு, ஒரு நாள் சோறு கூட சாப்பிட முடியாதியா? அவர் குடும்பத்தை எப்படியா காப்பாத்துவாரு? அதுல அந்த 300 ரூபாய் சம்பளத்துல வேற 3 வருஷம் நிலுவையில இருக்கு. 3 வருஷம் சம்பளம் கொடுக்காம வச்சிருக்காங்க. இப்படி ஒரு கேடு கெட்ட அறநிலைத்துறையை வச்சுட்டு நம்ம என்ன எதிர்பார்க்க முடியும்னு நினைக்கிற மக்கள். அதுல வேற நம்ம செல்வ பெருந்தகை அவர்கள் அப்படியே ஆன்மீகத்தில் அரசியல கலக்குறாங்களாம். யாரையா கலந்தா? அதாவது இரும்பு கரம் கொண்டு அடக்குவோமா. அதாவது இந்த இத்து போன இரும்பு காங்கிரஸ். இன்னைக்கு தமிழ்நாட்டில் இத்து போன துரு பிடிச்ச இரும்பு காங்கிரஸ். சோ ஒரு வாயில்லாத பூச்சி சிறு செல்வ பிறந்தகை அவர்கள் இன்னைக்கு பேச வந்துட்டாரு பெருசா இந்த திருப்பரங்குன்ற பிரச்சனையில. இரும்பு கரம் கொண்டு அடக்குவோம்னு. உங்களை தான் சார் திமுக இரும்பு கரம் கொண்டு அடக்கிட்டு இருக்கு. அதனால தானே இன்னி வரைக்கும் நீங்க அந்த மடம் திறந்தது கூட உங்களை கூப்பிடல அமைச்சர். உங்க நிலைமை பாவம் சார், இரும்பு கரம் உங்களை நோக்கி தான் சார் இருக்கு. அதுல வைகோ அவர்கள் 10 வருஷமா ஏத்தின உச்சி பிள்ளையார்ல ஏத்த வேண்டியதானே சமய நல்லிணக்கத்தை சீர்குலைக்கும் சக்திகள். திரு வைகோ அவர்களே, இன்னைக்கு சமய நல்லிணக்கம்னா என்னன்னு தெரியுமாயா? மக்களுக்கு தெரியுமையா? சாதாரண மனுஷனுக்கு தெரிஞ்ச சமய நல்லிணக்கம் கூட உங்களுக்கு தெரியலையா? இன்னைக்கு சாதாரண மக்கள் நல்லபடியா தான் இந்துவான, முஸ்லிமான, கிறிஸ்துவரான எல்லாருமே
ஒத்துமையா நல்லபடியா இருக்காங்க. ஒருத்தர் நல்லபடியா தான் வாழ்ந்துட்டு இருக்காங்க ஒத்துமையா. அவங்க இன்னொருத்தரோட மதத்தையும் மரபையும் மதிச்சு நடக்க தெரிகிற சாதாரண மக்களுக்கு தெரிஞ்ச அந்த மதிக்கிற குணம் கூட உங்களுக்கு இல்லையே வைகோ சார். நீங்கள்லாம் ஒரு தலைவரா? இந்த மாதிரி ஒரு கேடு கெட்ட தலைவர்கள் தமிழ்நாட்டை விட்டு துரத்தப்பட வேண்டும். அதாவது இன்னைக்கு மக்களோட மரபை, மக்களோட சுய சிந்தனைய மதிக்க தெரியாத இந்த திமுக அரசு, ராசா அவர்கள் என்ன சொன்னாரு? இந்து மதத்தை விட்டு தமிழர்கள், நீ உண்மையான தமிழ்நாடுனா இந்து மதத்தை விட்டு உடனே வெளியேறுன்னு சொல்றதுக்கு நீ யாருயா? நான் ஹிந்துவா இருப்பேன், கிறிஸ்டியனா இருப்பேன், நாளைக்கே முஸ்லிமா மாறுவேன், என்ன வேணா பண்ணுவேயா? உனக்கு என்னையா வந்துச்சு? உனக்கு என்ன வந்ததுன்னு மக்களோட அரசியல் பிரச்சனைகளை பேசுங்கயா. மதத்தை ஏன் அரசியல் ஆக்குறீங்க? இன்னைக்கு மக்களை மதமாற்ற செய்ய கட்டாயப்படுத்தும் இந்த திமுக அரசு, இவங்க தான் ரியல் தீவிரவாதிகள். இன்னைக்கு தமிழ்நாட்டை தமிழனின் எதிர்க்கும் தீவிரவாதிகள் இவங்க தான். இன்னைக்கு வெறும் இந்த ஓட்டு பிச்சைக்காக இந்த ஒரு மத கலவரத்தை, சாதாரண மக்களை ஒரு வெறியர்களா மாத்தின இந்த தீவிரவாத போக்கு, இந்த திமுகவின் தீவிரவாத போக்கு, நாளைக்கு தமிழர்களே ஜாகிரதையா இருங்க, ஜாகிரதையா இருங்க. யோசிச்சு 2026 உங்க வாக்களிங்க. ஏன்னா இன்னைக்கு ஒரு சாதாரண மனுஷனை ஒரு மத வெறியனா மாத்தக்கூடிய இந்த திமுக அரசு நாளைக்கு எந்த மதத்திலையும் கைய வைக்கும், அந்த பிச்சைக்கார ஓட்டுக்காக. உங்க அற்புதமான கருத்துக்களை இளையபாரோட பகிர்ந்ததற்கு மிக்க நன்றி மேம். நன்றிம்மா.